Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. சென்னை மெரினாவில் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் நடைபெறும் உணவு திருவிழாவில் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றுள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நேற்று முந்தைய தினத்திலிருந்தே மெரினால அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல மக்களுடைய கூட்டம் அதிகமாக தான் காணப்படுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமும் கூட. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைகள்ல நிறைய மக்கள் மெரினால திரள்வாங்க. உணவு திருவிழால இவ்வளவு மக்கள் இப்போ வருகை தந்திருக்காங்க. பல்வேறு மாவட்டங்கள், ஒரு சில மாவட்டத்துக்கு போனோம்னா அந்தந்த மாவட்டத்தை உணவு தான் சாப்பிடலாம். ஆனால் இந்த உணவு திருவிழாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய உணவு கிடைக்கக்கூடிய வகையில் இங்கே உணவு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு குறிப்பிட்ட தொகையை ரீசார்ஜ் செய்து தேவையான உணவுகளை வாங்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே இந்த உணவு திருவிழா 5 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த 5 நாளையும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரை வருமானம் எதிர்பார்க்கிறாங்க. இந்த அரசு தரப்புல எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. எந்த அளவுக்கு வரும் என்று பொறுத்தான் பார்க்க வேண்டியது. தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல வியாபாரம் நடைபெற்றிருப்பாங்க. நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த உணவு திருவிழாவில் பார்ப்பதற்காக இங்க உணவுகள் சாப்பிட்றதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க உணவுகள் சாப்பிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றாங்க, இவங்க என்ன சாப்பிட்டு இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். நம்ம வணக்கம், நீங்க உணவு திருவிழா பங்கேற்றீங்க, என்ன மாதிரியான உணவு நீங்க விரும்பி சாப்பிட்டீங்க, எப்படி இருந்துச்சு? நாங்க பிரியாணி சாப்பிட்டோம். திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. டேஸ்ட் அது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஃபுட்டு வச்சு காமிக்கிறது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இதுவா இருக்கு, நல்லா இருக்கு. நான் தான் திண்டுக்கல் தடுப்பாக்கட்டு பிரியாணி தான். அதுதான். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்ன மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த உணவு திருவிழாவில். நீங்க என்ன மாதிரியான ஃபுட் எடுத்து வாங்கி சாப்பிட்டீங்க? ஆம்பூர் பிரியாணி சாப்பிடலான்னு இருக்காங்க. அவ்வளவுதான். இனிமேல் தான் பார்க்கணும் ஒன்னொன்னா என்ன இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ. ஆனந்தி, நீ கேட்டிருப்பீங்க, இந்த குடும்பமே இந்த குடும்பமாக ஆம்பூர் பிரியாணி விரும்பி சாப்பிட்டாங்க. ஆம்பூர் பிரியாணி சாப்பிட நம்ம ஆம்பூருக்கு போகணும். ஆனா இங்கே ஆம்பூர் பிரியாணி கிடைக்குதுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்களா? அந்த மாதிரிதான் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, அதே போல கோயம்புத்தூர், இந்த மாதிரி நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, என்னென்ன மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அந்த உணவுப் பொருட்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வகையில தமிழக அரசு இந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இங்க இந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதற்கும் வீட்டுக்கு வாங்கிட்டு போறதற்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வரக்கூடிய காட்சிகளை மாதிரி பார்க்க முடிகிறது. நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க உணவு திருவிழாவில் சென்னையில முக்கியமான என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கப்படுவாங்கன்னா அந்த பொருள் அந்த கவுண்டிங்ல தான் கேமரா காமிச்சிட்டு இருக்காரு. இங்க கிடைக்கக்கூடிய வகையில அந்த உணவுப் பொருட்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில சென்னையில மட்டும் இல்லாம சென்னையில இருக்கக்கூடிய மற்ற மக்களும் இங்க உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு கவுண்டர்லயுமே நீங்க பார்த்துருக்கீங்க, கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த சென்னை கவுண்டர்ல மட்டும் இல்லாம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையுமே உணவுப் பொருட்களை தேடி விரும்பி சாப்பிடக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. உணவுப் பொருட்களை வாங்கி மணல் பரப்புல வாங்கி போய் சாப்பிட்றாங்க. ரொம்ப இங்க இடப்பழக்கமும் அந்த அளவுக்கு இங்க கட்டமைச்சிருக்காங்க. அதே போல கியூல வரிசையில் நின்று அந்த டோக்கன் வாங்கக்கூடிய முறையா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்ற முறையா இருக்கட்டும், உணவுல தயார்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையா இருக்கட்டும், அப்படி எல்லாமே வரிசைப்படி நின்று பொதுமக்கள் வாங்கி செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தன், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால கட்டணங்கள் எதுவும் வேறுபட்டிருக்கா? அதே போல இவ்வளோ மக்கள் அங்க வருகை தந்திருக்காங்களே, கூட்ட நெரிசல் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருக்கா? இப்படி பாதுகாப்பெல்லாம் எப்படி பண்ணிருக்கிறாங்க? ஓப்பன் கிரவுண்டு கூட்டம் அதிகமான அளவுக்கு இங்க வரக்கூடிய வகையில கட்டமைச்சிருக்காங்க. உணவுப் பொருட்கள் முன்னாடியே வாங்குவதற்காக அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. அதுல எவ்வளவு நாள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கவுண்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கவுண்டர்லயுமே ஒரு விதமான உணவுகள், ஒரு டிஸ்ட்ரிக்டான உணவுகள் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நாகப்பட்டினம், அதே போல மயிலாடுதுறை, அந்த மயிலாடுதுறை சார்ந்த அந்த உணவுகள்லாம் இங்க இருக்கும்.
அதே போல் நாகப்பட்டினம் சார்ந்த அந்த உணவுகளாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. விரும்பி வந்து எந்த உணவு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ தொடக்கத்தில் என்ட்ரன்ஸில் நம்ம பார்க்கும்போது எல்லா வகையான உணவுகள் இருக்கக்கூடிய வகையில் இங்கே வந்து கட்டமைச்சிருக்காங்க. அந்த பிளானை கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம சாப்பிட இப்போ எனக்கு திருச்சியிலேருந்து வரக்கூடிய அந்த உணவு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டு நேரடியாக வந்து அந்த கவுண்டரில் கொடுத்தோம்னா நம்ம என்ன தேவையோ அந்த உணவு வந்து கொடுக்குறாங்க. அதே போல் வந்து ஒரு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இங்கே போய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அங்கே வந்து அந்த அதுக்கு தேவையான வந்து நாகப்பட்டினம் வந்து உணவே மீன் எனக்கு ஞாபகம் வரும். மீன் சார்ந்த அந்த பொருட்கள் என்னென்ன வெரைட்டிஸ் அங்கே இருக்கோ அத்தனையும் வந்து வச்சுருக்காங்க. அதே போல் ஒரு இடத்திற்கும் ஒரு மாவட்டத்திற்கும் என்ன தமிழகத்தில் அது குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பொருட்கள் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ பொருட்களும் இங்கே வந்து கட்டமைச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பாக இதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட பல்வேறு முன் ஏற்பாடுகளை செஞ்சு இந்த உணவு திருவிழா முதல் முறையாக வந்து நடத்தப்படுறாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் நடக்கணும்னு இங்கே எதிர்பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இன்று வந்து ஒரு 50 லட்ச ரூபா வரை வியாபாரம் வந்து நடைபெறுவதாக வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியது. மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குது, அதிகமான கூட்டம் இருக்கிறது. ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.